எனதருமை சாம்பவகுல பறையர்களுக்கும் என் சக தமிழ்குடி உறவுகளுக்கும் வணக்கம். பன்னெடுங்காலமாக மண்ணில் நிலையாக வாழ்ந்த பழங்குடிகள் வேட்டையாடியும் கால சூழல் மாற மாற தங்கள் நாகரீக வளர்ச்சியில் உருவானதே சமையல் கலை. அதில் அறுசுவையையும் கூட்டியவனும் அவனே. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பார்கள். உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கவும் மருந்து பொருளாகவும் தெய்வ பொருளாகவும் இன்னும் பலவற்றிற்கும் உப்புதான் பிரதானம். அந்த உப்பை பன்னெடுங்காலமாக உப்பளம் பகுதியில் உப்பு தயாரிக்கும் தொழிலை செய்து வருகிறார்கள் பறையர்கள். மக்களின் வாழ்வில் உப்பு மிகப்பெரிய அங்கமாகும். பறையர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உப்பை கண்டுபிடித்து மனித வாழ்வில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். பறையர்களுக்கு உப்பறையர் என்ற அடையாளம் வருவது போல பறையரின் ஒரு பிரிவினரான குறவர்களை உப்பு குறவன் என்றழைப்பார்கள். அவர்கள் உப்பை வணிகம் செய்பவர்கள். பறையர் குறவர்க்கான பாரம்பரிய குலத்தொழிலாக உப்பளம் இருந்துள்ளது. இதுவே பழங்குடிக்கான தொடர்பு சான்றாகும். அதோடு பறையர்களை ஒரு தொழிலின் அடிப்படையில் சுருக்க இயலாது என்பதற்கு இது ஒரு சான்றாகும். பறையர் செய்த வேலைகள் பல இன்று ஜாதியாகி விட்டது. பறையர்கள் தங்கள் பாரம்பரியத்தில் உப்பு தயாரிப்பது என்பது அவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்பு. அது மட்டும் இல்லை, பறையர்களின் குலத்தொழில் ஆகவும் இருந்துள்ளது. மறைக்கப்பட்ட மாபெரும் வரலாறுகளை மீண்டும் விதைக்கும் முயற்சியில் எங்களோடு இணைந்து பயணியுங்கள். தொடர்ந்து இது போன்ற வரலாறுகளை காண தமிழர் உண்மைகள் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள். நன்றி.